எந்த வகையிலையும் நமக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் நான் இறைவன் பணிஞ்சிடலாம், என்னுடைய பாவத்தை மன்னிச்சிடு, என் பாவத்தை மீட்டு கொடுத்துரு. இது பிரார்த்தனை. யோசனையில் போனேன்னு சொன்னால் நான் இதை ஒத்துக்க மாட்டேன், மீண்டுறதுக்கு சில வழியை வச்சுக்கிறேன். ஏதோ ஒரு வகையில் நான் மீளணும், மனிதனை கொண்டோ அல்லது அறிவை கொண்டோ பொருளை கொண்டோ அல்லது நமக்கு தெரிஞ்ச உபாயத்தை கொண்டோ அல்ல மற்றவங்க சொல்லக்கூடிய போதைகளை கொண்டோ மீளலான்னு பார்க்குறோம். ஒரு காலம் மீள முடியாது. என்னுடைய கஷ்டங்கள் காரணம் நான் தான், இறைவனே பாவங்களை மன்னிச்சு என்னை மீட்டு கொடுத்துட்டு, திருப்பி இந்த கஷ்டம் நுழையக்கூடாது, என்னை தொடரக்கூடாது, நான் யாருக்கும் தீமைக்கு உதவியாகவும் இருக்கக்கூடாது, தீமை என்னை தொடரவும் கூடாது. இப்படி நம்ம எந்த வகையெல்லாம் பிரார்த்தனை அமைக்கிறோமோ இதெல்லாம் நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்புள்ள அமைப்பாக அமைஞ்சிடும். நீங்கள் எதை முற்படுத்தி வைக்கிறீர்களோ அதை நிச்சயமாக இடம் பெற்றுக் கொடுவீர்கள். இப்பயும் பெண்களையும் சரி ஆண்களையும் சரி மறைவாகவோ வெளிப்படையாகவோ கஷ்டங்கள் இல்லாமல் இல்லை. அது மன கஷ்டமோ பொருளாதார கஷ்டமோ உடல் கஷ்டமோ இதுதான் சரி. அதில் சமுதாய சூழல்களில் நம்ம மாறி போயிருக்குது. என்னுடைய மனம் தெளிவானதான் என்னுடைய மனம் அமைதி அடையும். அமைதி அடைஞ்சால் உடல் ஆரோக்கியம் அடையும். அதுக்கிற சூழலும் மாற்றி அமைக்கப்படும். மனசில் பலவிதமான குழப்பங்களும் இருக்கும் பொழுது, பலவிதமான உணர்ச்சிகளும் இருக்கும் பொழுது என் உடலும் கெடும், சூழலும் மாறும், கெட்ட சூழல் உருவாயிடும். நம்ம எல்லாருமே மனசில் குழப்பத்தில் இருக்கிறோம், உஷ்ணத்தில் இருக்கிறோம். இறைவனை நினைச்சா மட்டும்தான் குளிர்ச்சி. நீங்கள் நினைக்கலாமே உஷ்ணத்தில் ஆயிடுவீங்க, நெருப்பாயிடும். சொல்லவும் செய்வோம், நெருப்பு நெருப்படும் போதான்னு சொல்லி. எப்போ நீங்கள் இறைவனுக்கு நினைக்கிறீங்களோ அப்போ குளிர்ச்சி. பெரும்பாலும் இறைவன் நினைக்கிறதுக்கு பதிலாக பொருளையும் மனிதனையும் நம்ம அறிவையும் நம்மளையும் நம்மளை சூழ்ந்திருக்கவங்களையும் நினைச்சிட்டு இருக்கோம். இறைவன் சொல்றது நீ இறைவன் நினைச்சா மட்டும்தான் அமைதி, அவன் நினைவுகளில் வாழணும், அவனுக்கு பொருத்தமாக வாழணும், அவனோட இருக்கணும். இதெல்லாம் நம்ம பிரார்த்தனை அமைக்கணும்.